ரூ. 2000 வாங்க வேண்டிய மின்சாரத்தை ₹4.91 கரண்ட் ரேட்டில் போட்டாங்க, ப்ரெசன்ட் ரேட்டில். அப்போ ப்ரெசன்ட் ரேட்னா என்ன அர்த்தம்னா ₹4.91 அந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் ₹5 இருக்கும், அடுத்த வருஷம் ₹6 இருக்கும். ஆனால் 2016 வரைக்கும் கிரிட் கனெக்டிவிட்டியே ஏற்படல. கிரிட் கனெக்டிவிட்டியே ஏற்படாத வரை இந்த எந்த தனியார் நிறுவனமும் ஒரு யூனிட் கூட சப்ளையே பண்ணலை. கான்ட்ராக்டில் என்ன இருக்குன்னா 2014 கான்ட்ராக்ட் போடும்போது அவங்க சப்ளை பண்ணணும்னா 4 மாதத்தில் ரத்து பண்ணணும். நாங்கள் ஏன் இந்த லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் 15 வருஷத்துக்கு பண்ணுறோன்னா, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இமீடியட்டான தேவை இருக்குன்னு சொல்லி காரணம் சொன்னாங்க. இமீடியட்டான தேவை இருக்குன்னா நீங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல் தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து நீங்கள் போடுறீங்க, கான்ட்ராக்ட் போடுறீங்க. ஆனால் கிரிட் கனெக்டிவிட்டியே இல்லையா, எப்படி வரும், எப்படி வாங்குவீங்க? வாங்கவே முடியாது. அப்போ இவங்களுக்கு நல்லா தெரியும் கிரிட் கனெக்டிவிட்டி வர வரைக்கும் வாங்க முடியாதுன்னு. அப்போ 4 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு சப்ளை பண்ணணும்னு டெண்டரில் கண்டிஷன் இருக்குது. அப்போ அதை மீட் பண்ணலை, யாருமே மீட் பண்ணலை. 11 சப்ளையரில் 10 சப்ளையர் அது சப்ளையே பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருக்கும் 10 சப்ளையருக்கும் கேன்சல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? பண்ணலை. இது ஏன் பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ராடே ஏன் பண்ணுறாங்கன்னா, ஸோ தட் மார்க்கெட் ரேட் ஹையராக இருக்கும்போது நம்ம கான்ட்ராக்டை போட்டுட்டு கிரிட் கனெக்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க சப்ளை பண்ணுற நாள் ஃபஸ்ட்டு டேவே ₹2000 குறைஞ்சிடுச்சு. அப்போ நீங்கள் கிரிட் கனெக்டிவிட்டி வந்த பிறகே நீங்கள் கான்ட்ராக்டை போட்டிருக்கலாமே.